முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் மேற்கொண்டதுல ஆமை வெற்றி பெற்ற நீதி கதையை பல முறை நாம கேட்டிருப்போம். ஆனா இங்க உண்மையாவே ஒரு நாட்டுல ஆமைகளுக்கு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. இதுல 80 ஆமைகள் போட்டி போட்டிருக்கு. எந்த நாட்டுல இந்த போட்டி நடைபெற்றது, எந்த ஆமை வெற்றி பெற்றது, சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்ன பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் அரகுவா நகரில் பாரம்பரிய நிகழ்வாக ஆமை பந்தயம் நடைபெற்றது. இது பார்வையாளர்கள் பலரை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருக்கிறது. வெனிசுலாவின் அரகுவா பகுதியில் புனித பிரான்சிஸ் அசிசியார் தினம் கொண்டாடப்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலரான அவரது வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் இந்த ஆமைகளுக்கான போட்டி நடைபெற்றது. பல்வேறு வண்ணங்கள் மற்றும் அலங்காரங்களோடு 80 ஆமைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டன. சான் பிரான்சிஸ்கோ டி ஆசிஸ் தேவாலயத்திற்கு வெளியே கூடியிருந்த குழந்தைகளும் பெரியவர்களும் தங்கள் ஆமைகளை உற்சாகப்படுத்தினர். வெற்றி கோட்டை அடைய ஆமைகளுக்கு கீரையை காண்பித்து ஈர்த்தனர். இது அங்கு குழுமியிருந்த மக்களை, குறிப்பாக குழந்தைகளை மகிழ்வித்தது. இந்நிலையில் விதவிதமான வர்ணம் பூசப்பட்டு 80 ஆமைகள் இலக்கை நோக்கி மெதுவாக ஊர்ந்து செல்ல அவற்றின் உரிமையாளர்கள், சிறார்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக இந்த போட்டியை கண்டு ரசித்தனர். இந்த பந்தயத்தில் 20 வயதுடைய ரபாட்டோ என்ற ஆமை முதல் பரிசை தட்டி சென்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஆமை பந்தயம் அப்பகுதியின் அடையாள நிகழ்வுகளில் ஒன்றாக மாறிவிட்டன.